ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நியூ சிலபஸில் டேர்ம் 1ல் மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் புக் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது டெக்ஸ்ட் புக்கில் ஒர்க் புக் ப்ராப்ளம். ஓகே, ஒர்க் புக் ப்ராப்ளம் யூனிட் 2 லெசன்ஸ் வந்து 5 மை ஹாபீஸ், 6ல் வந்து ஹவு மணி இன் டோட்டல், 7ல் வந்து ஆக்சுவல் லென்த், 8ல் ஹவு மணி லெஃப்ட், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது டெக்ஸ்ட் புக் இல்லை, இது ஒர்க் புக் ப்ராப்ளம். ஓகே, டெக்ஸ்ட் புக் நீங்கள் படித்து முடிச்சுட்டு இந்த ஒர்க் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் புக் ப்ராப்ளம் இது. யூனிட் 2 சாப்டர் நம்பர் 5 மை ஹாபீஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முகில் அண்ட் வெற்றி ரெக்கார்டட் த நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் தே சா ஆன் தேர் வே டு ஸ்கூல் அஸ் ஷோன் பிலோ. ஸோ அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற வழியில் வந்து என்னென்ன வெஹிக்கல்ஸ்லாம் பார்க்குறாங்களோ அதை வந்து வெற்றியும் முகிலும் நோட் பண்ணுறாங்க. இது நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே ஆல்ரெடி பார்த்தோம். ஃப்ரம் போத் ஆஃப் த டேபிள் ஹூ ஹாஸ் ஏபிள் டு டெல் த நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் குவிக்லி ஒய். ஸோ இந்த இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல டேலி மார்க்ஸ்னு போட்டு இந்த பையன் கொடுத்துருக்கான் இங்கே. ஸோ இதை பார்த்தா நம்ம டக்குன்னு கவுண்ட் பண்ண முடியல. ஸோ வெற்றியோடது பாருங்கள், ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். ஏன்னா டேலி மார்க்ஸ் நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் 5ன்னு சொல்லிட்டு, அப்போ 5 இது வந்து 10, 15, டக்குன்னு நம்ம 17 அப்படின்னு டக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் இதை நம்ம ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணோம். ஸோ டேலி மார்க்ஸ் அப்படின்றது நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டக்குன்னு 5, 10, 10 + 3 வந்து நமக்கு 13 டக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே நம்மளால் அதை சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது நம்ம 5 அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி இப்போ நமக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராப்ளம்ஸ். இதை வந்து நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ அதை தான் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ப்ராப்ளம்ஸை இப்போ இங்கே லெட்டஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பை கீதா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் டியூரிங் த சம்மர் வெக்கேஷன் இஸ் கிவன் இன் த ஃபார்ம் ஆஃப் டேலி மார்க்ஸ். ஸோ டேலி மார்க்ஸு கீதாவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சம்மர் வெக்கேஷனில் எவ்வளோ புக்ஸ் வந்து ரீட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கவுண்ட் த டேலி மார்க்ஸ் அண்ட் ரைட் த நம்பர்ஸ். இங்கே எப்படி நம்ம கவுண்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி கவுண்ட் பண்ணி ஆன்சர் வந்து எழுத சொல்லணும். இங்கே பாருங்கள், இது வந்து 5 ப்ளஸ் அகெயின் ஒரு 5 அகெயின் ப்ளஸ் 5, இங்கே வந்து 1 இருக்குது. கரெக்டாக? 5, 5, 5, இது வந்து 1. அப்போ டோட்டலாக எவ்வளோ நமக்கு 16. ஸோ அதே மாதிரி இங்கே எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ அப்போ 5 + 3 நமக்கு என்னது 8. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது 5, இங்கேயும் 5. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ அப்போ 5 + 5 + 4 வந்து நமக்கு 14. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 5 + 5 + 5 ப்ளஸ் இங்கே வந்து 4. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது 19 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 + 5 + 4, அப்போ நமக்கு இந்த இடத்துல 14 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், கவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்தது லெட்டஸ்ட் ப்ராக்டிஸ். அப்சர்வ் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். இந்த பிக்சரை அப்சர்வ் பண்ணி இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. பால் கேம் எத்தனை பேர் விளையாடிருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு, இங்கே பால் கேம் வந்து 5 மெம்பர்ஸ் விளையாடுறாங்க. ஸோ 5 நம்ம டேலி மார்க்ஸ் எழுதிட்டு நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் எழுதுகிறோம். ஸோ அதே மாதிரி சாண்ட் ஹவுஸ் பில்டிங் கேம். சாண்ட் ஹவுஸ் பில்டிங் கேம் வந்து எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல இங்கே 1, 2, 3, 4, 5. ஸோ 5 விளையாடுறாங்க. ஸோ 5 எப்படி எழுதணும், இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம் 5. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹைட் அண்ட் சிக் கேம். ஹைட் அண்ட் சிக் கேம் எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 விளையாடுறாங்க. 9 எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு 5 வந்து நம்ம இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் 9க்கு 4 தனியாக எழுதணும். 5 + 4 அப்படியே எழுதணும். நெக்ஸ்ட்டு பலூன் கேம். பலூன் கேம் நம்ம எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 எழுதிட்டு, ஸோ 1, 2, 3, 4, இங்கே 5 முடிச்சுட்டு தனியாக 6க்கு ஒரு கோடு போடணும். 5 + 1 அப்படி எழுதணும். கலெக்டிங் ஷெல் கேம். கலெக்டிங் ஷெல் கேமில் 4 மெம்பர்ஸ் தான். அப்போ 4 மட்டும் நம்ம எழுதுனா போதும். இப்போ நம்ம சாப்டர் நம்பர் 6 ஹவு மெனி இன் டோட்டல்ஸ் வந்து பார்க்கலாம். எ ஸ்கூல் பர்ச்சேஸ்டு சம் புக்ஸ் ஃபார் அ ஸ்கூல் லைப்ரரி. கபிலன், ரீட்டா, கயல், பானு, பீட்டர் அண்ட் அப்துல் சார்ட்டட் தோஸ் புக்ஸ் அஸ் பர் த டாபிக்ஸ். ஸோ இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே இது பார்த்துருப்போம். ஸோ அதான் திரும்ப கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரிக்கு வந்து புக்ஸ்லாம் வந்திருக்கு தான். ஸோ அதை வந்து பிள்ளைங்க வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இங்கே வந்து மிஸ் கேட்குறாங்க, எல்லா புக்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, ஹவ் யூ சார்ட்டட் த புக்ஸ் பேஸ்ட் ஆன் த டாபிக்ஸ் வைஸில் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களான்னு. அதுக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 39 புக்ஸ் வந்து மேக்ஸ் பசில்ஸ்லையும் 26 புக்ஸ் மேத்தமெட்டிஷியனையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம் மிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 46 காமிக்ஸும் 33 மாரல் ஸ்டோரி புக்ஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 38
புக்ஸ் ஆன் ஸ்பேஸ் சயின்ஸ்லையும் 18 ஆன் சயின்டிஸ்ட் புக்ஸ் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் என்ன கேட்குறாங்க கீழே கொஷின் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பசில் புக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ மேக்ஸ் பசிலில் எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்கள். மேலே 39 வந்து மேக்ஸ் பசில் இருக்குது. ஸோ மேத்தமெட்டிஷியன் புக் வந்து 26 இருக்குது. இப்போ டோட்டலாக மேக்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஸோ 9 in the mind, 6 in the finger. ஸோ 9 ஆஃப்டர் கவுண்ட் பண்ணுங்கள். 10, 11, 12, 13, 14, 15. ஸோ 5 கீழே போடணும், 1 தான் நம்ம கேரியில் போடணும். இப்போ 3 in the mind, 2 in the finger, 3 after, 4, 5 வரும். கேரி 1 வந்து 6. ஸோ அதே மாதிரி இப்போ காமிக்ஸ் புக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் புக் வந்து நமக்கு 46 இருக்குது. மாரல் ஸ்டோரி புக்ஸ் வந்து நமக்கு 33 இருக்குது. டோட்டலாக ஸ்டோரி புக்ஸ் எவ்வளோ இருக்குது? 6 + 3 நம்ம ஆட் பண்ணோம்னா 6 ஆஃப்டர் 3 இந்த ஃபிங்கர் வச்சுக்கோங்க, 6 இந்த மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ 6 ஆஃப்டர் வந்து 7, 8, 9 வரும். ஸோ 4 இந்த மைண்ட், 3 இந்த ஃபிங்கர். ஸோ 4 ஆஃப்டர் 5, 6, 7. ஸோ 79 புக்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், லெட்டஸ் ப்ராக்டிஸ். கவுண்ட் த பீட்ஸ், ரைட் த நம்பர்ஸ் அண்ட் ஆட். ஸோ இந்த பீட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் 1, 2, 3. 300லேருந்து 3 இருக்குது. டென்ஸில் 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ 4. அதுக்கப்புறம் சிங்கிள் பீட்ஸ் வந்து 2 இருக்குது தனியாக, அது வந்து ஒன்ஸில் கவுண்ட் பண்ணணும். ஸோ அப்போ 2 இருக்குது. ஸோ 342ன்னு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே 426 இருக்குது. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்மளை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம ஜஸ்ட் ஆட் தான் பண்ணணும் இதில். ஸோ 3 in the mind, 4 in the finger. ஸோ 3 ஆஃப்டர் பண்ணுங்க, 4, 5, 6, 7 வரும். ஸோ அதே மாதிரி 3 in the mind, 4 in the fingerனா இதுக்கும் 7 தான் நமக்கு வரும். ஸோ 2 in the mind, 3 in the fingerனா 2 ஆஃப்டர் கவுண்ட் பண்ணுங்க, 3, 4, 5. ஸோ 5. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இது நம்ம டோட்டலாக கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ டோட்டலாக 6 இருக்குது. ஸோ டென்ஸ்லேயும் எதுவும் இல்லை, ஒன்ஸ்லேயும் எதுவுமே இல்லை. அப்போது 600, டோட்டலாக 600 இருக்குது. ஸோ இந்த இடத்துல எழுதிக்கோங்க 600 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். 600. ஸோ இதில் எத்தனை பீட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 இருக்குது. டென்ஸில் தான் இருக்குது. இங்கே வந்து ஒன்ஸில் 3 இருக்குது. ஸோ 63. ஸோ டென்ஸ் அண்ட் ஒன்ஸில் தான் நம்ம எழுதணும். ஹண்ட்ரட்ஸில் எதுவுமே இல்லை நமக்கு. ஸோ அப்போ 0 + 3 அதே தான் நமக்கு 3 வரும். 0 + 6 சேர்த்தா 6 தான் வரும். இங்கே 6 அப்படியே டேரெக்டாக போட்டுருங்க. 663 தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5. ஸோ 500. டென்ஸில் வந்து 1, 2, 3, 4, 5 இருக்குது. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 இங்கேயும் 5 தான் இருக்குது. ஸோ அப்போ 555. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு 100ல் வந்து 1 இருக்குது. டென்ஸில் வந்து 2 இருக்குது. சிங்கிள் பீட்ஸு நமக்கு 3 இருக்குது. அப்போ 123, 123. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள். 5 in the mind, 3 in the finger. 5 after 6, 7, 8. அதே மாதிரி 5 in the mind, 2 in the finger. 5 after 6, 7. ஸோ 5 in the mind, 1 in the finger. 5 after 6. ஓகே, அப்போ 678 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ட்ரா பீட்ஸ் அக்கார்டிங் டு த நம்பர்ஸ் அண்ட் ஃபைண்ட் த சம். ஸோ நம்ம இங்கே வந்து அக்கார்டிங் டு த நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம், வரையணும். இங்கே 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 100ல் 5 வரைஞ்சிருக்கோம். 10 கொடுத்துருக்காங்க, நம்ம அதே மாதிரி 10 வரைஞ்சிருக்கோம். இங்கே ஒன்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்ஸில் வந்து 3 வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி நமக்கு ஆன்சர் வரைக்கும் வரைஞ்சிருக்காங்க எல்லாமே. ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே வரையணும். இப்போ 6 கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அப்போ நம்ம 6 வரையணும். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இங்கே 1 இருக்குது. ஸோ 1 வரைஞ்சிருக்கோம். இங்கே எதுவுமே இல்லை, ஸோ விட்டாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் 100ல் 1 இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இங்கே வந்து 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுற வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே 5, இங்கே 1, 6 + 1 வந்து 7. ஸோ 715. ஸோ அதே நம்ம வரையணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இங்கே 1 இருக்குது டென்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. 1, 2, 3, 4, 5. ஸோ 5 நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சரு. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், ஆடிங் வித் ரீக்ரூப்பிங். ஸோ இங்கே நம்ம ரீக்ரூப் பண்ணி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 2 + 9. 2 கூட நம்ம 9 சேர்த்தோன்னா 2 in the mind, 9 in the finger சேர்த்தோன்னா நமக்கு என்ன வரும்? 11 வரும். ஸோ இங்கே அதே மாதிரி 8 in the mind, 6 in the finger சேர்த்தோன்னா நமக்கு 14 வரும். கேரி 1 வந்து 15. ஸோ கேரி 1 போட்டாச்சு. 5 in the mind, 3 in the finger. ஸோ 5 ஆஃப்டர் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 வரும். ஸோ கேரி 1 இருக்குது 9. ஸோ இங்கேயும் அதே மாதிரி 6 in the mind, 8 in the finger. ஸோ நம்ம கவுண்ட் பண்ணோன்னா நமக்கு 14 கிடைக்கும். ஸோ 2 in the mind, 7 in the finger கவுண்ட் பண்ணால் 9 வரும். கேரி 1 இருக்குது. ஸோ 10 வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் 3 in the mind, 1 in the finger கவுண்ட் பண்ணிங்கன்னா 4. கேரி 1 இருக்குது. ஸோ 5. ஸோ இங்கே 9 இங்கே அதே மாதிரி அவங்க கேல்குலேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இங்கே பண்ணலாம் 7 in the mind, 9 in the finger. ஸோ இங்கே நம்ம கவுண்ட் பண்ணோன்னா 7 ஆஃப்டர் அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணோம். கவுண்ட் பண்ணால் 16 கிடைக்கும். ஸோ இங்கே 1 in the mind, 9 in the finger கவுண்ட் பண்ணிங்கன்னா 10. கேரி 1 இருக்குது. ஸோ 11. ஓகே,
ஸோ இங்கே பாருங்கள் 5 in the mind 2 in the finger. ஸோ கவுண்ட் பண்ணிங்கன்னா 7 வரும், கேரி 1 இருக்குது. ஸோ 8. இங்கே 4 in the mind 6 in the finger. கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 வரும். ஸோ 3 in the mind 7 in the finger. இங்கே 10 தான் வரும், கேரி 1 இருக்கனால 11. ஸோ இங்கே 5 in the mind 3 in the finger. கவுண்ட் பண்ணிங்கன்னா 8 வரும், கேரி 1 9 வந்துடும். ஃபைன் த டோட்டல் அமௌண்ட். இப்போ இந்த இடத்துல டோட்டல் அமௌண்ட் ஃபைன் பண்ணோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 219. ஸோ இங்கே 200 இருக்குது, இங்கே 15 16 17 18 19. ஸோ 19 இருக்குது. ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே 1 2 3 300. இங்கே வந்து இங்கே இருக்குது 15 + 1 16 இருக்குது. ஸோ 316. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 535 எழுதியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே எழுதணும். இங்கே எவ்வளோ இருக்குது 100 இங்கே 5 + 2 வந்து நமக்கு என்னது 7 107. இங்கே 200 இங்கே என்ன இருக்குது 10ல் 2 10 இருக்குது, அப்போ 20. இங்கே ஒரு 5 இருக்குது 25. இங்கே 1 இருக்குது. ஸோ 25 + 1 வந்து 26. ஸோ ஆல்ரெடி 200 இருக்குது, இங்கே 26 இருக்குது, அப்போ 226. ஓகேவா? ஸோ 10ஸ்ல வந்து நமக்கு 2 இருக்குது. ஸோ வந்து 100ஸ்ல 2 இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்ம சிங்கிள் பீட்ஸாக தான் இந்த நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம கவுண்ட் பண்ணோன்னா சிங்கிள் பீட்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுவோமோ அதை கவுண்ட் பண்ணோன்னா 6ன்னு வரும் டோட்டலாக. ஸோ அதே மாதிரி நீங்கள் மேலேயும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும் கிளியராக. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நம்ம இதை எழுதணும். ஓகேவா? ஸோ 107 226. ஸோ இப்போ 7 in the mind 6 in the fingerன்னு வச்சிங்கன்னா 7 ஆஃப்டர் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ 6 ஃபிங்கர்ஸ்க்கு கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 13 கிடைக்கும். இங்கே வந்து நம்ம மேலே 0 இருக்குது, இங்கே 2 அப்படியே தான் வரும், கேரி 1 இருக்கனால 3 வந்துடும். ஸோ இங்கே 1 + 2 வந்து இங்கேயும் 3. Kavin saved 438 rupees. Kayal saved an amount 467 rupees. What is the total amount அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பேரோட அமௌண்ட்டையும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க அமௌண்ட் போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட தேர் வேர் 524 பேக்ஸ் இன் ஷாப். ஒரு ஷாப்பில் 524 பேக்ஸ் இருக்குது. 276 மோர் வேர் பாட். எக்ஸ்ட்ராவாக 276 பேக்ஸ் வாங்குறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ பேக்ஸ் இருக்கும், ஹவு மெனி பேக்ஸ் ஆர் தேர் இன் டோட்டல் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 524 இருக்குது, அதுக்கப்புறம் 276 வருது. ஸோ ஆட் பண்ணணும். ஸோ 4 + 6 வந்து நமக்கு 10 வரும். ஸோ இங்கே 2 + 7 9. ஸோ +1 இருக்குது. ஸோ அகெயின் 10 வந்துடும். 5 + 2 7. 7 + 1 வந்து நமக்கு 8. ஓகேவா? ஸோ 800 பேக்ஸ் வந்து டோட்டலாக நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே ஆக்சுவல் லென்த் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ எதுக்கு நம்ம இது ஹேண்ட் ஸ்பேன், கியூபிடு, ஃபுட் ஸ்பேஸு, பேஸ்னா என்ன அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்கே ஃப்ளவர் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஆளோட கை மெஷர்மெண்ட் பொறுத்து இது வந்து இந்த ஃப்ளவர் ஸ்ட்ரிங்ஸ் இது ஒரு கடையில் வாங்கியிருக்கோம், அந்த ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் ஒரு கடையில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய கை மெஷர்மெண்ட்டை பொறுத்து அது வந்து நமக்கு மாறும். ஸோ அதே மாதிரி இது எல்லாமே அவங்களுடைய கை காலோடைய மெஷர்மெண்ட் பொறுத்து மாறும். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கொடுக்கணும், எக்ஸாம்பிளுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த கையில் எதெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் வந்து மெஷர் பண்ணலாம். இப்போ இங்கே ஃபுல்லாக கை லென்த்து நம்ம எடுக்கிறோன்னா ஸோ இது நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு டேபிளை மெஷர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டேபிளை மெஷர் பண்ணலாம் கூட நம்ம எழுதலாம். ரூம் ஸ்பேஸ், இங்கே வந்து பெரிய ஸ்பேஸ் இருக்கிற இடத்த தான் நம்ம இந்த மாதிரி எடுப்போம். ஸோ அப்போ இது வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ், ஒரு கார்டன் போட்டுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், இதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ அதோட நேமுக்கு நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இது பேர் என்னது, கியூபிட் மெஷர்மெண்ட். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபுட் ஸ்பேன். இது வந்து பேஸ். நெக்ஸ்ட் அடுத்தது டிக் த கரெக்ட் ஆப்ஷன் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம் பாருங்கள். இது வந்து ஒரு டேபிள், நம்ம இதை வந்து கியூபிட் மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு போர்டு. ஸோ போர்டை நம்ம பேஸ் யூஸ் பண்ண முடியாது, நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஹேண்ட் ஸ்பேன் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஹேண்ட் ஸ்பேன். ஒரு காரோட மெஷர்மெண்ட் நம்ம கையில் எடுக்க முடியாது, காலில் எடுக்கலாம். ஸோ அதனால் இதை நம்ம டிக் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இங்கே லெட்டஸ் லேர்ன் கிளாத் மெர்ச்சன்ட்ஸ், டெய்லர்ஸ் அண்ட் கார்பெண்டர்ஸ் யூஸ் அ டூல் டு மெஷர் லென்த். டு யூ நோ இட்ஸ் நேம்? ஸோ நமக்கு இதனுடைய நேம் தெரியுமா? இது பேர் தான் மெஷரிங் டேப்பு. ஸோ அதில் மெஷர் பண்ணுறது வந்து நம்ம 1 மீட்டர்னு சொல்லுவோம். ஒரு மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டரை குறிக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட். நீங்கள் எங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு டேப்பை மெஷர் பண்ணோம்னா டேப்பு எல்லா இடத்துலையுமே டேப் ஒரே மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும், ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாகவே. ஸோ அதனால் ஒரு ப்ராடக்டை நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோன்லேயே இன்னொருத்தவங்க கிட்ட நீங்கள் இந்த எங்களுக்கு ஒரு 2 மீட்டர்ஸில் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க 2 மீட்டர்ஸ் நடக்கிறது உங்ககிட்ட இருக்க டேப்பும் அவங்ககிட்ட இருக்க டேப்புமே ஓவராலாக மெஷர்மெண்ட் சேமாக இருக்கும், ஸ்டாண்டர்ட் யூனிட்டாக. இதுவே நீங்கள் எனக்கு ஒரு 5 குபிட் மெஷர்மெண்ட்டில் ஒரு விஷயம் வேணும், ஒரு டேபிள் வேணும், நீங்கள் ஆர்டர் போட்டுறீங்கன்னா உங்களுடைய கை 5 குபிட் இருக்கும், அவங்களுடைய கை வந்து 7 இருக்கலாம்.
சின்ன கையாக இருந்துச்சு அப்படின்னா. இதுவே பெரிய கையாக இருந்துச்சு உங்களுக்கு ஒரு 3 கூட வரலாம். ஸோ அதனால் நம்ம அந்த மெஷர்மெண்ட்டு ஸ்டாண்டர்ட் கிடையாது. நம்ம அவங்கவுங்களுடைய ஓன் ஹேண்டை வச்சு தான் நம்ம எடுக்கிறது. ஸோ அது ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மெஷரிங் டேப் எடுக்கிறது நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, மெஷர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் யுவர் கிளாஸ் ரூம் யூஸிங் அ மெஷரிங் டேப். மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெஷர் பண்ணி உங்களுடைய பிளாக் போர்டை எழுதுங்க எத்தனை மீட்டர் இருக்குன்னு. ஸோ நான் மெஷர் பண்ணதுக்கு என்னுடைய பிளாக் போர்ட் 2 மீட்டர்ஸ் லென்த் இருக்குது. கிளாஸ் ரூம் வால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 10 மீட்டர்ஸ் லென்த்தில் இருக்குது. அதே மாதிரி கபோர்ட் நான் செக் பண்ணதில் எனக்கு 6 மீட்டர்ஸில் இருக்குது. விண்டோ வந்து எனக்கு 4 மீட்டர்ஸ் இருக்குது ஃபுல் லென்த்து. நெக்ஸ்ட் அதே மாதிரி வராண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வராண்டா எனக்கு பெரிய ஸ்பேஸாக இருக்குது. ஸோ 25 மீட்டர்ஸ் வந்து எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், டிக் த கரெக்ட் ஆப்ஷன் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம டிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாய் எடுக்கிறோம். ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து 1 மீட்டரை விட கம்மியாக இருக்குமா 1 மீட்டரை விட அதிகமாக இருக்குமா? நீங்கள் ஒரு மெஷரிங் டேப் எடுத்து ஃபஸ்ட்டு 1 மீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பாயை பாருங்கள். ஸோ அது வந்து நம்ம பார்த்தோன்னே சொல்லணும் இது 1 மீட்டர் உள்ளே இருக்கும் இல்லை 1 மீட்டருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1 மீட்டருக்கு அதிகமாக தான் இருக்கும் அதனுடைய லென்த்து. ஸோ மோர் தென் 1 மீட்டர். அதே மாதிரி போர்டோட மெஷர்மெண்ட் என்ன இருக்கும்? மோர் தென் 1 மீட்டர் தான் இருக்கும். ஸோ புக்குடைய மெஷர்மெண்ட் கண்டிப்பாக லெஸ் தென் 1 மீட்டர் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 1 மீட்டருடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு தோராயமாக எப்பயுமே கண்ணில் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டிக் த கரெக்ட் ஆப்ஷன் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டை நம்ம அதே மாதிரி இங்கே 1/2 மீட்டருக்கு பேசுகிறாங்க. ஸோ 1 மீட்டர் வந்து இருக்குதுன்னா அதோடைய பாதி தான் 1/2 மீட்டர். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை 1/2 மீட்டரை விட கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து மோர் தென் 1/2 மீட்டர்னு சொல்கிறாங்க. இது வந்து 1/2 மீட்டருக்கும் இந்த மெஷர்மெண்ட் என்ன இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும் மேட்டு. ஸோ அதே மாதிரி இதுவுமே லெஸ் தென் 1/2 மீட்டர் தான் இருக்கும். இதுவுமே என்ன இருக்கும்? நமக்கு லெஸ் தென் 1/2 மீட்டர் அப்படி தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுடைய மேட் உங்கள் வீட்டில் நீங்கள் செக் பண்ணுங்கள், அது எவ்வளோ இருக்கும் நீங்கள் எழுதுங்க. சரியா? சில மேட் பெருசாக இருக்கும்போது மோர் தென் 1/2 மீட்டர் இருக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறது லெஸ் தென் 1/2 மீட்டர். ஸோ அதனால் நான் இதே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், லேர்னிங் செக். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். இங்கே நம்ம டிக் பண்ணணும். யூனிஃபார்ம் நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வந்து இதெல்லாம். ஓகேவா? பென்சில் ஸ்டாண்டர்டாக ஒரே மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிக் த ஆப்ஜெக்ட் தட் இஸ் மோர் தென் 1 மீட்டர் லாங். 1 மீட்டரை விட அதிகமாக இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரு. மித்த எல்லாமே 1 மீட்டரை விட கம்மியாக இருக்கும், அந்த கீ அண்ட் ஷார்ப்னர். ஸோ நெக்ஸ்ட் டிக் த ஆப்ஜெக்ட் தட் இஸ் லெஸ் தென் 1/2 மீட்டர். 1/2 மீட்டருக்கு கம்மியாக இருக்குது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எல்லாமே 1/2 மீட்டரை விட பெருசாக தான் இருக்கும். பென்சில் மட்டும் தான் 1/2 மீட்டரை விட கம்மியாக இருக்கும். ஸோ அதை நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம். How many left? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கபிலன், ரீட்டா, கயல், பானு, பீட்டர் and Abdul are sorting the new books bought for the school library by arranging them in different titles அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து we have arranged 49 max book out of 65. ஸோ அவுட் ஆஃப் 65ல 49 புக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் ஹேவ் யூ அரேஞ்ச் ஆல் த புக்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க ஆன்சர். அதே மாதிரி இங்கே we have arranged 59 புக்ஸ் ஸ்டோரி புக்ஸ் அவுட் ஆஃப் 79. ஸோ 79ல அவங்க வந்து 55 வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து டோட்டலாக சயின்ஸ் புக் வந்து 56 இருக்குது, அதில் 47 அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, மேக்ஸ் புக் நம்பர் ஆஃப் மேக்ஸ் புக் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மேக்ஸ் புக்கு எவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இன்னும் அரேஞ்ச் பண்ணாமல் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்ஸ் புக் வந்து இந்த இடத்துல நமக்கு 65 இருக்குது, அதில் 49 அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ அரேஞ்ச் பண்ணல அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் புக்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்க புக்ஸை நம்ம மைனஸ் பண்ணால் அரேஞ்ச் பண்ணாத புக்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே 5 சின்ன நம்பர் இருக்குது, கீழே வந்து 9 பெரிய நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கேரி வாங்கணும். ஸோ அப்போ இதை வந்து அடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி நம்பர் 5 போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? 5க்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்தோம்னா 15 ஆகிடும். ஸோ 15ல் 9 மைனஸ் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணும். அப்போ 9 ஆஃப்டரில் நீங்கள் 15 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள். 10, 11 ஒரு ஃபிங்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 10, 11, 12, 13, 14, 15. அப்போ டோட்டலாக 6 ஃபிங்கர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ 6ன்னு எழுதுங்க. அதே மாதிரி இங்கே 5ல் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ். இந்த இடத்துல ஸ்டோரி புக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். டோட்டல் நம்பர் வந்து 79. ஸோ அதில் 55 வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ 9ல் 5 மைனஸ் பண்ணிவிடுங்க. 9 ஃபிங்கர்ஸில் 5 ஃபிங்கர்ஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4 ஃபிங்கர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி 7 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 5 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 2 தான் இருக்கும். இப்போ 24 புக்ஸ் தான் இன்னும் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், லெட்டஸ் ப்ராக்டிஸ். இங்கே வந்து மைனஸ் பண்ணி ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ நம்மளும் இங்கே மைனஸ் பண்ணலாம். 68ல் 22 மைனஸ் பண்ணணும். இப்போ நம்ம டேரெக்டாக இதில் மைனஸ் பண்ணலாம். ஸோ 2 10s நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ 1ஸில் 2 நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, 2 மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 4
இங்கே 1 2 3 4 5 6 6 46. ஸோ 46 மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் 89 மைனஸ் 10. ஸோ ஒரே ஒரு 10 மட்டும் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ எவ்வளோ வரும்? இந்த இடத்துல கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 வந்து 7 இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல கவுண்ட் பண்ணிங்கன்னா 9 இருக்குது. அப்போ 79. ஸோ இதை மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பாருங்கள், 77ல் 66 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? ஸோ 77ல் 66ஐ நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ 6 10ஸை மைனஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. 1 2 3 4 5 6 6 10ஸை மைனஸ் பண்ணிட்டோம். 6 ஒன்ஸையும் மைனஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6. ஸோ 6ஐ மைனஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரே ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரே ஒன்று இருக்குது. அப்போது ஒன்ஸ் அண்ட் டென்ஸில் ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ 11 தான் இதனுடைய ஆன்சர். புரிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல சப்ராக்ட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அடித்ததெல்லாம் நம்ம மைண்டில் வைக்க வேணாம். டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஹண்ட்ரட்ஸில், ஒன்ஸில் அண்ட் டென்ஸில். ஃபஸ்ட்டு ஒன்ஸில் பார்க்கலாம், 4 இருக்குது. டென்ஸில் பாருங்கள் 4 இருக்குது. அதே மாதிரி ஹண்ட்ரட்ஸில் நமக்கு 3 இருக்குது. அப்போ 344 இங்கே எழுதியிருக்காங்களா? ஸோ இப்போ பாருங்கள் என்னெல்லாம் அடிச்சிருக்குன்னு. ஸோ இங்கே டென்ஸில் வந்து ஒன்ஸில் வந்து 3, டென்ஸில் வந்து 2 அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹண்ட்ரட்ஸில் 1 அடிச்சிருக்காங்க. 123. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் பேலன்ஸ்? 1 2 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. அதே மாதிரி டென்ஸில் வந்து 2 இருக்குது. அதே மாதிரி ஒன்ஸில் வந்து 1 இருக்குது. அப்போது 121. ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே எழுதணும். ஸோ டோட்டலாக 233 இருக்குது இங்கே. ஸோ இதில் 112 நம்ம இப்போ மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸில் 2 நம்ம அடிச்சுக்கோங்க. டென்ஸில் ஒன்று கம்ப்ளீட்டாக அடிச்சிருங்க. அதே மாதிரி ஹண்ட்ரட்ஸில் 1 அடிச்சிருங்க. இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? ஒன்ஸில் வந்து 1 இருக்குது, டென்ஸில் வந்து 2 இருக்குது, ஹண்ட்ரட்ஸில் வந்து 1 இருக்குது. ஓகேவா? அப்போ 121 தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? 121. நீங்கள் மைனஸ் பண்ணியும் செக் பண்ணிக்கலாம். 3ல் 2 போச்சுன்னா 1 வரும், 3ல் 1 போச்சுன்னா 2, 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ இப்படியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி இப்போ 555 இருக்குது. இதில் 234 நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸில் 4 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். டென்ஸில் வந்து 3 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், ஹண்ட்ரட்ஸில் 3 வந்து கரெக்டாக அப்படியே அடிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸில் வந்து 2 வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? இங்கே ஒன்ஸில் வந்து 1 தான் இருக்குது, டென்ஸில் வந்து நமக்கு 2 இருக்குது, ஹண்ட்ரட்ஸில் வந்து 3 இருக்குது. ஸோ 321 தான் இதனுடைய ஆன்சர். சரியா? நீங்கள் வேணால் இதை மைனஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். 5ல் 4 போச்சுன்னா 1, 5ல் 3 போச்சுன்னா 2, 5ல் 2 போச்சுன்னா நமக்கு 3. கரெக்டாக வருதா? ஸோ அதே மாதிரி இங்கே 630 டோட்டலாக இருக்குது. அதில் 320 நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். ஸோ 20. ஸோ இங்கே வந்து ஒன்ஸே இல்லை, டென்ஸ் தான். டென்ஸில் 2 நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே 2 அடிச்சிருங்க. இங்கே ஹண்ட்ரட்ஸில் 3 மைனஸ் பண்ணணும். 3 மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 ஹண்ட்ரட்ஸும் ஒரே ஒரு டென்ஸ் இருக்குது. அப்போது 3 ஒன்ஸ் எதுவுமே இல்லை, 0. அப்போ 310 அதுதான் இதனுடைய ஆன்சர். புரிஞ்சுதா? ஒன்ஸ் எதுவுமே இல்லாதனால நம்ம அந்த இடத்துல 0 போட்டிருக்கோம். ஸோ டென்ஸில் 1 இருக்குது, ஹண்ட்ரட்ஸில் 3 இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதான் இதனுடைய ஆன்சர். நீங்கள் ஜஸ்ட் மைனஸ் பண்ணி பாருங்கள். 0ல் 0 போனால் 0, 3ல் 2 போனால் 1, 6ல் 3 போனால் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த ரிமைனிங் அமௌண்ட். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் இங்கே நம்ம மைனஸ் பண்ணி தான் ஆன்சர் சொல்லணும். ஸோ இங்கே பாருங்கள், ஹண்ட்ரட்ஸில் 2 இருக்குது, டென்ஸில் வந்து நமக்கு 4 இருக்குது, ஸோ ஒன்ஸில் வந்து நமக்கு 6 இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே ஹண்ட்ரட்ஸில் 1 இருக்குது, டென்ஸில் 2 இருக்குது, இங்கே ஒன்ஸில் வந்து நமக்கு 2 இருக்குது. ஸோ அப்போ 122 ரூபீஸ், இங்கே 246 ரூபீஸ். ஸோ ரெண்டே மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணணும். இப்போ இதை நீங்கள் இப்படி ஈஸியாக மைனஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 100 இங்கே மைனஸ் பண்ணுங்கள். 2 டென்ஸ் இருக்கா, 2 டென்ஸை மைனஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே 2 ஒன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 ஒன்ஸ்க்கு 2 ஒன்ஸை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 100. இங்கே வந்து 2 டென்ஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒன்ஸில் வந்து 4 இருக்குது. அப்போ என்ன வரும்? 124. 124 இங்கே கரெக்டாக வந்திருக்கா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 300 இருக்குது ஃபஸ்ட்டு. அப்போ இந்த இடத்துல 300 போட்டுக்கோங்க. இங்கே வந்து டென்ஸில் வந்து நமக்கு 4 இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒன்ஸில் வந்து நமக்கு 5 இருக்குது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கீழே 2 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது, டென்ஸில் வந்து நமக்கு 2 இருக்குது. ஸோ இங்கே எதுவுமே இல்லை. சரியா? அப்போ நம்ம 0 போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஜஸ்ட் மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதை தான் நம்ம இங்கே மைனஸ் பண்ணணும். இப்போ 2 ஹண்ட்ரட்ஸ் இருக்கா? இப்போ இங்கே 2 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. ஸோ 2 ஹண்ட்ரட்ஸை அடிச்சிருங்க. இங்கே 2 டென்ஸ் இருக்குது. ஸோ 2 டென்ஸை அடிச்சிருங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? ஒரே ஒரு 100. ஸோ டென்ஸில் 2 இருக்குது, ஒன்ஸ்லேருந்து நமக்கு 5 இருக்குது. 125 தான் அதனுடைய ஆன்சர். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே மைனஸ் பண்ணி பாருங்கள். 5ல் 0 போனால் 0, சாரி 5ல் 0 போனால் 5,
ஸோ இப்போ நீங்கள் அப்படியே இதை மைனஸ் பண்ணி பாருங்கள். 5ல் 0 போனால் 5, 4ல் 2 போச்சுன்னா 2, 3ல் 2 போனால் 1. ஸோ அப்படி கரெக்டாக வருதா? ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், மைனஸ் பண்ணும்போது அப்படியே நம்ம இங்கே என்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே நம்ம இங்கே கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்கோ நம்ம எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது லேர்னிங் செக். இங்கே சப்ராக்ட் டேரெக்டாக நம்ம கேரி வாங்கி சப்ராக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சப்ராக்ட் அண்ட் ரைட், இப்போ சப்ராக்ட் பண்ணி நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. அவங்களே நம்ம இங்கே வந்து கேரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே 9 இங்கே 3 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே 6லேருந்து 5 என்ன பண்ணியிருக்காங்க, கேரி பண்ணி இங்கே வந்து 1 கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 3 வந்து நமக்கு 13 ஆகிடுச்சு. ஸோ 13ல் 9 போயிடுச்சுன்னா நமக்கு 4 வரும். ஸோ இங்கே வந்து 5 மட்டும் இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே 7ல் இருந்தும் 6 போட்டுட்டு இங்கே 1 கேரி போட்டாங்க. அப்போ 15 ஆகிடுச்சு. ஸோ இப்போ 15ல் 7 போனால் 8. ஸோ இந்த 6 அப்படியே வந்துடும், 684. ஸோ இங்கே அதே மாதிரி 5 இங்கே 8 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல கேரி வாங்கணும். ஸோ 8 போட்டு இந்த இடத்துல 15 மாறிடுச்சு. ஸோ 15ல் 8 போனால் 7. ஸோ இங்கே 8ல் 7, 8 பெரிய நம்பர் தான். ஸோ 7ல் அப்படியே மைனஸ் பண்ணால் 1 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 8 அப்படியே எழுதிடலாம், 817. நெக்ஸ்ட் அதே மாதிரி சப்ராக்ட் அண்ட் ரைட், இங்கே சப்ராக்ட் பண்ணலாம். 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது, சின்ன நம்பர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 4 போட்டு இங்கே வந்து 1 முன்னாடி கொடுத்தா 13 ஆகிடும். ஸோ 13ல் 9 மைனஸ் பண்ணால் நமக்கு 4. ஸோ இங்கே 4ல் 7 மைனஸ் ஆகுது, ஏன்னா 4 சின்ன நம்பர். ஸோ அகெயின் 3 போட்டு இங்கே 14 மாற்றிட்டோம், 1 கேரி வாங்கிட்டோம். ஸோ அப்போ இப்போ நம்ம 7 ஆஃப்டர் கவுண்ட் பண்ணுங்கள் 14 வரைக்கும். 8, 9, 10, 11, 12, 13, 14. அப்போ 7 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 3ல் 1 போச்சுன்னா நமக்கு 2. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 4 இருக்குது, சின்ன நம்பர். ஸோ கேரி வாங்கலாம். ஸோ அப்போ 14 ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 14ல் 6 மைனஸ் பண்ணால் 8 வந்துடும். இங்கேயும் 6, இங்கே 8, சின்ன நம்பர் இருக்குது மேலே. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணலாம், கேரி வாங்கலாம் 16. ஸோ 16ல் 8 போனால் 8, 5ல் 4 போனால் 1. நெக்ஸ்ட்டு 6, இங்கே 7 இருக்குது. ஸோ கேரி வாங்கணும். கேரி வாங்குற இந்த நம்பருமே நமக்கு என்ன இருக்குது, 0வாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த நம்பரை எங்கேருந்து கேரி வாங்கணும், 100லேருந்து வாங்கணும். ஸோ அப்போ இது 3 ஆகிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு 1 கொடுக்கும்போது இது வந்து 10 ஆகிடும். சரியா? அப்போ 10லேருந்தும் நம்ம இங்கே 6க்கு கேரி கொடுக்கணும். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும், 9 ஆகிடும். 9 ஆகிட்டு இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 6க்கு கேரி கொடுக்கலாம். அப்போ 16 ஆகிடும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ 16ல் நம்ம என்ன பண்ணலாம், 7 மைனஸ் பண்ணலாம். 16 7ல் மைனஸ் பண்ணால் 9. 9ல் 9 போயிடுச்சுன்னா இந்த இடத்துல 0. 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ ஓகே, 109 தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது, தேர் வர் 845 இங்கே வந்து டெடி பியர்ஸ் இன் அ ஷாப், அவுட் ஆஃப் விச் 578 வேர் சோல்டு. ஸோ அதில் டோட்டல் அமௌண்ட் இதில் வந்து 578 டெடி பியர்ஸ் சோல்டு ஆகிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஹவு many ஆர் நாட் சோல்டுன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல்லேருந்து 578 நம்ம மைனஸ் பண்ணோம். ஸோ இப்போ மைனஸ் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ எப்படி மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே 5, 8 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 போடணும் ஆக்சுவலாக. ஓகே, இந்த இடத்துல அடிச்சுட்டு நம்ம 3 போடணும். 3 போட்டு இந்த இடத்துல கேரி வாங்கணும். அப்போ 15 இருக்குது. ஸோ இப்போ 15ல் 8 போச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன வரும், 7 தான் வரணும். இந்த இடத்துல என்ன வரும், 7 வரணும். இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? 15ல் 8 போச்சுன்னா 7, இங்கே வந்து 13. ஸோ இங்கே 13னா இங்கேருந்து கேரி வாங்குகிறோம் நம்ம. அப்போ இது 13 ஆகிடும், இது 7 ஆகிடும். அப்போ 13ல் 7 போச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல 6. ஓகே, இது கரெக்டாக வந்துருச்சு. 7ல் 5 போனால் 2. அப்போ 267 தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அமலா சேவ்டு 900, ஷீ ஸ்பெண்ட் 562, ஹவு மச் இஸ் லெஃப்ட் வித் ஹர்னு கேட்குறாங்க. ஸோ 900, அதில் அவள் என்ன பண்ணியிருக்கா, 562 ருபீஸை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. அப்போ எவ்வளோ இருக்குது பேலன்ஸ்ன்னு கேட்குறாங்க. மேலே ஜீரோஸ் இருக்குது, கீழே நம்பர்ஸ் இருக்கனாலே நம்ம கேரி வாங்கணும். ஸோ இங்கே 8 போட்டு இங்கேருந்து நம்ம 10 போடுவோம். ஸோ ஃப்ரண்ட் நம்பருக்கும் நம்ம கொடுக்கணும். அப்போ இதை 9 ஆக்கிட்டு இங்கே 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 6 போச்சுன்னா 3, 8ல் 5 போச்சுன்னா 3. அப்போ 338 ருபீஸ் தான் அவகிட்ட இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இந்த சாப்டர். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.